வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றீ. என்ன ட்ரெஸ்? யார் அவன் உள்ள இருக்கவன்? உள்ள இருக்கிறது யாரு? ப்ரோ இங்க வெளில வா, வெளில வாடா. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. நேத்துல இருந்து இந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டே இருக்கு. ஆனா அபிஷியலா எந்த நியூஸ் சேனல்லயும் இந்த விஷயம் வரல. இருந்தாலும் நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூஸ் சேனல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. ஆனா எங்க நடந்துச்சு, என்ன ஆச்சு, நமக்கு ஃபுல்லா விவரம் தெரியல. அதனால நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா இதை பொறுத்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. அந்த குழந்தைக்கு என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இல்ல அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எதுவும் தெரியல. ஸோ ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனாலதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை பார்க்கும்போது ஏதோ ஒரு அஃபேர், இல்லீகல் அஃபேர் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வேறொருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இருந்த ஒரு வாழ்க்கைய, ஒரு கணவனையோ மனைவியோ சட்டப்படி விவாகரத்து பண்ணிட்டு நீங்க அடுத்த உறவுக்குள்ள போங்க. ஒருத்தர் 1000 முறை கஷ்டப்பட்டு சாகிறத விட, கஷ்டப்பட்டு வாழ்றத விட கொடுமையான வலி தன்னை நேசிச்ச ஒருத்தர் இன்னொருத்தரோட இருக்கிறத கண்ணுக்கு எதிரில் பாக்குறதுங்கிறது. அந்த வலிய முடிஞ்ச வரைக்கும் யாரும் யாருக்கும் கொடுக்காதீங்க ப்ளீஸ்.